ஜெயத்துக்கு பிறகு இவருக்கு சின்ன வீடு பெரிய வீடு எல்லாம் இருக்குது. ஜெயந்திக்கு தெரியுமா தெரியாது. அவருடைய முதலாவது காதலி என்று சொன்னால் அது இந்த வன்னிச்சங்கம் தான். 2வது காதலி வித்யானந்தா குடி. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டா ஜெயந்தி. அவர் உண்மையிலே தான் எடுத்த சுமார் சொன்ன போது தான் எடுத்த கடமையை நிறைவேற்றும் பிறகு நித்திர விட மாட்டேன். எனக்கு வரும் 12-1 மணிக்கும் சிலவெள்ள ஃபோன் வரும். ஃபோன் போட்டு இவங்க நான் சிலவெள்ள 6 மணி 7 மணிக்கு ஃபோன் ஆன் பண்ணினா இந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது 1 மணி அல்லது 2 மணி ஆகும். சில விடயங்கள் நாங்கள் கதைத்து தீர்மானித்து முடிப்பதற்கு. அப்படியாக அவருடைய அந்த டியூட்டி கன்சர்ன் சொல்கிறார்கள். உண்மையிலே இந்த கடமை உணர்வு ராசிவன்கிட்ட இருக்கிற மாதிரி நான் அவர்கிட்டையும் காணல. மிக சொன்ன ஒரு விடயத்தை சொன்னால் அதை நிறைவேற்றும் வரைக்கும் நித்திர விட மாட்டேன். நான் வீட்டில் ஆனால் மற்ற கடமைகள்லையும் அந்த பாட்டார் இன்றைக்கு இத்தனை மணிக்கு ஜெயந்தி கொண்டே விடப்பணும், பிறகு ஏற்றி கொண்டு வரணும். அந்த இடத்துக்குள்ள சுத்த வண்டி இடமெல்லாம் சுற்றி போட்டு அடுத்த சின்ன வீடு பெரிய வீடெல்லாம் போட்டு வந்துடுவேன். போய் ஏந்தி எது கொண்டு விட்டுட்டு தான் இந்த அடுத்தவர்கள் நடக்கணும். அப்போ இவ்விதமாக அவருடைய கடமைகள் பலதுறையினம் எதுக்கும் அந்த கட்டொன்று துண்டாய் எல்லா விடயத்துக்கும் அவருடைய பதில் இருக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல், மூளை ஆற்றல், பிரெயின் பவர் என்று சொல்வார்கள். அந்த பவர் வந்து இந்த இன்றைக்கு 70 போனாலும் கூட நாங்கள் 50 மாதம் வரும். நாங்கள் இப்போ 70 அசைய முடியாத அசைக்க முடியாத அந்த உள்ள அதை கனெக்ட் பண்ணுறதோ அல்லது திரும்ப எடுக்கிறதோ அல்லது வேறு ஒன்றை எடுத்து சொல்கிறதோ உடனடியாக அவருக்கு முறையிலே வந்துடும். நாங்கள் தான் கணக்கு விஷயங்கள் யோசிச்சு பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டா அவர் அப்படி இல்லை. நினைச்சா உடனடியாக அதுக்கு விட வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியாக அவருடைய செயற்பாடுகள். அவருடைய மூத்த தமையன் நானும் பேரல் கிளாஸில் படிக்கிறாங்க. அவர் இப்போ இங்கே இருக்க மாட்டேன்ட்டு போய் சிலங்கால் நிற்கிற பொருளோட அவரே இவரிடம் புதிய இந்த டாக்டர் சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த வீட்லேயும் ஒவ்வொரு நாளும் காலை மேலே உள்ளி வளர்க்கப்படும். அதுக்கு டாக்டர் இவர் தான் காலை மேலே வீட்டை வந்தால் சிலவில் அன்றைக்கு யாரோ வந்த புத்தக வெளியீட்டுக்கு நான் பார்த்த நந்தி கடல் வன்னிச்சங்கத்தால் வெளியிட்டினாங்க. அதுக்கு புத்திசியாமணின்னு சொல்லி அந்த புத்தகத்தின் உரிமையாளர் வந்தார். அவரை கால் வெளியிட்டது. அது எங்கள் வீட்டில் வைமுன்னா நான் தனி இருந்தேன். நீர் நாங்கள் 3 பேர் தான். கொஞ்சம் தேங்காய் ஒன்றாங்க உண்ட இது கொதிக்க பண்ணுறதுக்கு கொண்டு அதுக்குள்ள வந்து கற்பூரம் ஃபுல்லாக கற்பூரங்கள் வந்ததும் போட்டு கொடுத்து அதுக்கெல்லாம் இவர் நினைக்கல ஜெயந்திக்கு பாருங்க காத்தாடவே இருப்பார். அவருக்கு அம்மாவுக்கு செய்திருக்கிறார். அது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, முந்தின நாள் அம்மாண்ட 2வது திவசம் நாங்கள் எதிர்பார்த்தோன்னா சாப்பாடு கிடைக்க வேணும். ஜெயந்தி ஒருத்தருக்கு சொல்லல இங்கே வீட்டை வச்சா செலவிட்டு மெல்லமாக கோயிலில் நம்ம தமையன் மேலே கூட்டிக்கொண்டு போய் அங்கே ஐயருக்கு தாரத்தை கொடுத்துட்டு வந்து எங்களுக்கு ஒருத்தருக்கும் இல்லை. நான் சொன்னார் திவசம் கொடுக்குறது வெளியில் உள்ளாக்களுக்கு சாப்பிட குளிர வேற குளிர இல்லாதான் அதில் பிரியோசனம், மற்றாக்கள் கொடுத்து பிரியோசனம் இல்லை. நான் சொன்ன பிறகு தான் இவற்றை எழுவதே அதுக்கு மாற்றி அது எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அது சாப்பாடு தான் கொடுப்போம். இரவு சாப்பாடு தான் கூப்பிட்டது எங்களை 70 சொல்லி ஏண்டா மனுஷன் 70 சொல்ல விருப்பம் இல்லை. அதான் 70 சொல்றது எந்த வயது சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அவற்ற வயது என்னென்னு சொல்றது. அப்போ அந்த இதால அதையும் மறைச்சார். இப்போ இந்த இதில் கையுக்குள்ள 2 பேரையும் வச்சு கொள்வான். மகனாவே 2 பேருமே அவன் கையுக்குள்ள. இவருக்கு நான் ஒன்றும் வைக்கப்படாது. அங்கே விட்டா எல்லாம் அம்மா அங்கதான் ஏந்திக்கு தான் சொல்றாரு. என்ன கேட்டா அங்கே போட்டான் 5 தூசம் அது ஏந்திக்கு தான் மறுமணி தெரியும். இவருக்கு தெரியாது. அப்படியான நிலையில ஒரு பக்கத்துல ஏந்தியில வாங்கி வாழ்றது, மற்ற பக்கத்தால வேற சின்ன வீடுகள் பெரிய வீடுகள் வச்சு கொடுக்குறது அவருடைய இயல்பாக மாறிவிட்டது. அது வன்னிச்சங்கத்திலிருந்து பிரிக்கிறேன்னு சொன்னா மிக கஷ்டம். ஏந்தி எப்படி சரிகளை செய்ய போதோ தெரியல. அதில் இருந்து பிடிக்கிறதுக்கு பார்ப்போம். நான் சொன்னது Too late.
அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்னு அந்த தொண்டை இடம் கொடுக்குதில்லை. வன்னிமண் வாசனையில் தண்ணீரூற்றில் வாழ்ந்திருந்த திருமதி சபாரத்னம் இணையரின் அருந்தவ புதல்வனாய் திருமதி பொன்னம்பலம் இணையரின் அருமுத்தாம் ஏந்தியை கரம் பற்றி இல்லற வாழ்வில் நல்லறம் நோக்கி இரு புதல்வியரின் புதல்வரின் தந்தையாயிகளும் திரு சபா ராஜேஸ்வரன் அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிறுத்தி அவர்களின் நண்பர்களால் வாழ்த்தி வழங்கிய பிறந்த நாள் வாழ்த்து. மனிதம் மலர்ந்திடுமே உன் மனித நேயத்தால், மனிதம் மலர்ந்திடுமே உன் மனித நேயத்தால். வன்னி மண்ணின் மன்னவனே மனிதம் போற்றி வாழ்கின்றாய், வன்னி மண்ணின் மன்னவனே மனிதம் போற்றி வாழ்கின்றாய். வன்னியின் பேச்சே உன்மூச்சாய் அல்லும் பகலும் நின் எண்ண அலையாய் கொண்டவனே ஏந்திட ஏந்தியில் எண்ணமுடிய அன்போடு ஏற்ற முறவே வாடியவே. எண்ண அலையாய் கொண்டவனே ஏந்திட ஏந்தியில் எண்ணமுடிய அன்போடு ஏற்ற முறவே வாழியவே. வன்னியின் மாணவர் கல்வியிலே பலமார் பணிகள் ஆற்றுகின்றாய், வன்னியின் மாணவர் கல்வியிலே பலமார் பணிகள் ஆற்றுகின்றாய். வண்ண பறவையாய் முன்துணையை 70 ஆண்டாய் தொடர கண்ணியாய் வைத்தே போற்றுகின்றாய். பலமார் வாழ்வு கண்ணியமோ கணவான் வாழ்வே தொடர்ந்தது வாடியவே. பலமார் வாழ்வு உன் கண்ணியமாமோ கணவான் வாழ்வே தொடர்ந்திட வாடியவே. எண்ணிய வாரை ஏற்றமுற வன்னிச்சங்கம் ஏற்புற என்றும், எண்ணிய வாரை ஏற்றமுற வன்னிச்சங்கம் ஏற்புற என்றும் எண்ணியவாறை ஏற்றமுற வன்னிச்சங்கம் ஏற்புற என்றும் திண்ணிய செயல்களை செய்தென்றும் திடமாய் நின்று பண்ணிய பயனை மக்கள் பெறவே செயலாற்றுகின்றாய், பண்ணிய பயனை மக்கள் பெறவே செயலாற்றுகின்றாய். மன்னிய மாண்டின் மனிதம் போற்றி வாழிய வாழிய வாழியவே. 70 ஆண்டின் முன்பாக உன்னை தேடி வந்த நங்கை, 70 ஆண்டின் முன்பாக உன்னை தேடி வந்த நங்கை எழுந்தே வந்தவர் பொன்னம்பலம் அழகம்மாவில் சிந்திய முத்தாய். எழுந்தே வந்தவர் பொன்னம்பலம் அழகம்மாவில் சிந்திய முத்தாய். தொழுதே ஏற்று வான்புறும் ஏந்தியை ஏற்புற வைத்தாய். பழுதே இல்லை பாலகராய் இருவரை தந்தார் வாழிய வாழியவே. இடித்தே உரைக்கும் இயல்புடனே நெற்றிக்கண்ணை காட்டினியும், இடித்தை உரைக்கும் இயல்புடனே நெற்றிக்கண்ணை காட்டினியும் இடியாய் மறுக்க இயலா உண்மைகளை இறக்கி திணற வைத்து, இடியாய் மறுக்க இயலா உண்மைகளை இறக்கி திணற வைத்து படிமேல் ஏற்றி செல்கின்றாய். நண்பர் நலனை போற்றுகின்றாய். முடிமேல் கனவி இல்லை, நான் பொட்டையண்டு சொல்ல இல்லை, முடிமேல் கனவி இல்லை அடிக்குள் கனவியாய் வாழிய வாழிய. சிப்பியில் விளைந்த முத்துக்களாய் சின்னவரும் பெரியவருமாய், சிப்பியில் விளைந்த முத்துக்களாய் சின்னவரும் பெரியவருமாய் சிறப்புறவே சிந்தனை செய்திருந்து செல்வமீட்டி சீர்புறவே நற்றவனாய் வாழ்கின்றாய் ராசேஸ்வரன் என போற்ற, நற்றவனாய் வாழ்கின்றாய் ராசேஸ்வரன் என போற்ற பல கண்டன சேவை செய்கின்றாய். வாழிய நீடு நன்று. திருவாளர் சபாராஜன் அவர்களின் 70வது ஆண்டு பிறந்த நாளை அன்னாரது வீட்டுக்கு சென்று இந்த காலம் வாழவன் அவரது நெருங்கிய நண்பர்களால் 27/4/2025 அன்று பாராட்டி வாழ்த்தி வழங்கப்பட்டது. அன்புடன் வாழ்த்தும் வன்னிச்சங்க நண்பர்கள். வன்னிச்சங்க வாங்க வாங்க.